கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் பெருகணும், நம்ம சிறுகணுமா. இது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்காரா? பேச்சில், செயலில், பார்வையில், நடத்தையில் எல்லாத்துலேயும் ஏசப்பா இருக்காரா? இல்லை நம்ம சுபாவம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்குள்ளே ஏசப்பா நம்மளுக்குள்ளே பெருகணும். ஆமென். எப்படின்னா அன்பா, இரக்கமா, அது எல்லாத்துலையும் ஏசப்பா பெருகணும். நம்மளோட சுபாவமும் சிறுகணும். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்கள் சுபாவத்தினால நிறைய இழந்து போயிருக்கீங்க. அது உறவுகளாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம். நிறைய இழந்துட்டீங்க உங்கள் சுபாவத்தினால. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ சொல்கிறார் ஏசப்பா, அது எல்லாத்தையும் விட்டுரு. உனக்குள்ளே நான் பெருகணும், அன்பு பெருகணும், பொறுமை பெருகணும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஏசப்பா உங்களுக்காய் சொல்கிறாரு. உங்கள் சுபாவத்தை விட்டுருங்க, அவர் உங்களுக்குள்ளே பெருக இடம் கொடுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.